ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸ் பொறுத்தளவுக்கு 8ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்த்து வரோம். போன வீடியோவில் 2வது இயலில் இருக்கக்கூடிய திருக்கேதாரம் அப்படின்ற செயல் பகுதி பார்த்தோம். இந்த வீடியோவில் பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்ற செயல் பகுதி பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பு பொறுத்தளவுக்கு நம்ம இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாமில் சீக்கிரமாக பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்ற செயல் பகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான செயல் பகுதி தான். இந்த செயல் பகுதியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயத்தையும் நம்ம எந்த மாதிரி செய்யணும் அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இல்வாழ்வு அப்படின்றது என்னன்னா வறியவர்களுக்கு உதவி செய்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாதுகாத்தல் அப்படின்றது என்னன்னா நமக்கு அன்புடையவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த அன்புடையவங்களை பிரியாம இருக்கிறது தான் பாதுகாத்தல் அப்படின்றதுக்கான அர்த்தம். அதே மாதிரி பண்பு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சான்றோர், அதாவது நமக்கு வயதுல மூத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்டு அவங்க சொல்லக்கூடிய வழிகளில் நம்ம நடக்கணும் அப்படின்றது தான் பண்பு அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறமா அன்பு அப்படின்றது என்னன்னா நமக்கு உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த உறவினர்களோட வெறுப்பு இல்லாம வாழ்றது தான் அன்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அறிவு அப்படின்றது என்னன்னா அறிவில்லாதவங்க சொல்லக்கூடிய சொற்களை பொருட்படுத்தாம இருக்கிறது தான் அறிவு அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறமா செறிவு அப்படின்றது என்னன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நம்ம செஞ்சு தருவோம் அப்படின்னு முன்னாடி நம்ம வாக்கு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்த மறக்காம காப்பாற்றணும் அப்படின்றது தான் செறிவு அப்படின்றத சொல்ல வராங்க. அதுக்கப்புறமா நிறை. இந்த நிறை அப்படின்ற விஷயம் வந்து நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து நம்ம சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிப்போம் இல்லையா, அதுதான் நிறை. அதுக்கப்புறமா நீதிமுறை அப்படின்றது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல். இது வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான். அதுக்கப்புறமா இந்த பொறுமை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம எந்த மாதிரி சமயங்கள்ல வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து நம்மளை இகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து நம்ம பொறுமையா தான் அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்ல வராங்க. இவ்வளவுதாங்க இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய டே டு டே லைஃப்ல வந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதைத்தான் இங்க கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ இதுல இருக்கக்கூடிய பொருள் குறுக்க பார்க்கலாம். அளந்தவர் அப்படின்னா வறியவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா செராமை அப்படின்னா வெறுக்காமைன்னு அர்த்தம். நோன்றல் அப்படின்னா பொறுத்தல்னு அர்த்தம். போற்றார் அப்படின்னா பகைவர்னு அர்த்தம். அடுத்து கிளை அப்படின்னா உறவினர்னு அர்த்தம். பேதையார் அப்படின்னா அறிவற்றவர் அர்த்தம். அடுத்து மறாமை அப்படின்னா மறவாமைன்னு அர்த்தம். பொறை அப்படின்னா பொறுமைன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இந்த செயல் பகுதியை பொறுத்தளவுக்கு இந்த முழு செயல் பகுதியவும் நம்ம எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வரிகளை பொறுத்தளவுக்கு இதுல என்பது என்பது அப்படி இல்லைன்னா எனப்படுவது அப்படின்ற வார்த்தை வந்து எல்லா இடத்துலயுமே வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குறிப்பிட்ட வார்த்தைகள் வந்தா இந்த வரிகள் வந்து பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்ற செயல் பகுதியில இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த நூலை பத்தி சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கலித்தொகை அப்படின்றது வந்து 8 தொகை நூல்கள்ல ஒண்ணு. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கலித்தொகை வந்து எந்த பாவகையால ஆனதுன்னா கலிப்பா அப்படின்ற பாவகையால ஆனது. இதை வந்து கலித்தொகை கலிப்பா அப்படின்றத நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கலித்தொகையை பொறுத்தளவுக்கு இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 பாடல்கள் வந்து இருக்கு. அதே சமயத்துல இந்த கலித்தொகையை வந்து எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வகையா பிரிச்சிருக்காங்க. அந்த 5 வகைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தக்களி, பாலைக்களி. ஓகேங்களா? இதை வந்து நீங்க குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற மாதிரி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கலித்தொகை அப்படின்றத தொகுத்தவங்க யாருன்னா நல்லந்தூனார் அவர்கள். அதுக்கப்புறமா நெய்தல் களி அப்படின்றத வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா, இந்த நெய்தல் களியில இருக்கக்கூடிய பாடல்களை பாடினவங்க யாருன்னா அதுவும் இந்த நல்லந்தூனார் அவர்கள் தான். அதாவது நெய்தல் களியில இருக்கக்கூடிய பாடல்களை பாடினதும் நல்லந்தூனார் அவர்கள் தான். அதே சமயத்துல கலித்தொகையில இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் தொகுத்தவங்களும் நல்லந்தூனார் அவர்கள் தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த நல்லந்தூனார் அவர்கள் வந்து எந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்துல வாழ்ந்த புலவர்கள் ஒருத்தவங்க தான் இவங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதுல இருக்கக்கூடிய உண்மையையும் சேர்த்து பார்த்துடலாம். பசியால் வாடும் அளந்தவர்க்கு உணவளித்தல் நமது கடமை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அளந்தவர்க்கு அப்படின்னா வறியவர்க்குன்னு அர்த்தம்.
அதுக்கப்புறமா நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்றதுக்கான கான்செப்ட் என்ன? பொறுமை அப்படின்றது தான் இதற்கான கான்செப்ட். இதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மறைபொருளை காத்தல் அப்படின்றது என்னன்னா நிறை அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம ஆல்ரெடி அடிக்கடி பண்றது தான். அதுக்கடுத்து பாடறிந்து அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா பாடு கூட்டல் அறிந்து அப்படின்னு பிரியும். அதுக்கப்புறமா முறை கூட்டல் எனப்படுவது அப்படின்ற சொற்களை சேர்த்து எழுதணும் அப்படின்னா முறை எனப்படுவது அப்படின்னு சேரும். அதுக்கப்புறமா இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பொறுத்தளவுக்கு நமக்கு இலக்கண விதிகளை வச்சுதான் கேள்வி கேட்பாங்க. இந்த இலக்கண விதிகள் வந்து உங்களுக்கு ஒருவேளை தெரியல அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல வந்து இலக்கண விதிகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல வந்து இதற்கான விளக்கங்களை வந்து நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க எடுத்து படிச்சுக்கோங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செயல் பகுதி இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.